யமலோகம் கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். அம்மா அம்மா, மதுரையில இருந்து லெட்டர் வந்திருக்கு. சத்தியம் என்ன அங்க போய் சேரலையாம்மா? சத்தியம் இன்னும் போய் சேரலையா? என்னப்பா பண்றது? கவலைப்படாதீங்கம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. எப்படியும் சத்தியத்தை கண்டுபிடிச்சிடலாமா? எண்ணெயிலே கலப்படம் செய்தவன். அதனாலதான் எண்ணெயிலே அமுக்கி எடுக்கணும். நல்லா பொறிச்சு ஐயா யாரு? கஜக்கோல் பாண்டியன். ஏழை மக்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கொடுத்த துணிகளை எல்லாம் தப்பு தப்பாக அளந்து துணிகளை திருடியவன். அப்ப நிறுத்தாதே. இவர் என்ன தப்பு பண்ணாரு? இடுப்புக்கு கீழே அடிக்கிறீங்க. ஐயோ, சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. பல பெண்களிடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டவன். அப்படியா? அடிக்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாய் நமாஸ் பண்ணணும், விடுங்கோடா. சுல்தான் மரகாபாய் சலாம் அலைக்கும். சத்தியமாய் நம்மூர்கார். நீங்க எப்படி பாய் இங்க வந்து? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எப்படி வந்தீங்க? எந்த டாக்டர் உங்களை இங்க அனுப்பிச்சது? என்ன யாரும் அனுப்புற பாய், நமக்கு நாமே வந்துட்டான். ஒரு ஆர்வத்திலே ஆட்டிக்குட்டி வட்டினா. ஆட்டிக்குட்டியா? ஆட்டிக்குட்டி. ஆட்டுக்குட்டியா? கட்டி கைப்பிடி கழண்டு பாய் கழுத்துல விழுந்துட்டான். பாய் மவுத்தாயிட்டான். இந்த முரட்டை ஆடுங்க இங்க ஈட்டுக்கிட்டு வந்துருச்சு பாய். பாய், நம்ம மூணாறு அவன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பாய் குஷியா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். யார் அது மூணாறு? என் ஃப்ரெண்டு பாய். 36 9. ஹாய் பாய், இங்க வா. என்ன இங்க கூட வந்து ஈ ஓட்டுற? இதாரு தளன்னு ஆட்டமா போடுறீங்க. இங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பான் தெரியுமா? என்ன பெருசா கொடுத்துட போறான்? கொடுக்கட்டுமே. பயம் இல்லையா? எங்களுக்கு என்னத்துக்கு பயம்? நாங்க தான் கையில விஷயம் வச்சிருக்கிறோமே. என்னது? அதான் பெக்கெட் வேணுமா? ஓபன் பண்ணாத பாக்கெட் வச்சிருக்கேன். நீங்க எப்படி கொண்டு வந்தீங்க? வரும்போது கொண்டுட்டேன்ப்பா. இங்கதான் கஸ்டம்ஸும் கிடையாது, எங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. வாசல்ல தான் இந்த பகோடா என்ன நிறுத்தினா. அவன் போய் ஊட்டிட்டான். ஆமா, உன்னை நான் ஊர்ல பார்த்ததே இல்லையே. உன்னை பார்த்திருந்தா ஐயோ என்ன தாயா அத்தை. சத்தியம் தம்பி, நீ செத்து 10 வருஷமாச்சு, இன்னும் இங்கயா இருக்கிற? அதை ஏன் கேக்குற தம்பி? இங்க என்ன பர்மனன்ட் பாவி ஆக்கிட்டாருங்க. நானும் கடுக்கா கொடுத்து ஓடிதான் பாக்குறேன். கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரானுங்க பாவி பசங்க. வாய் வசல பார்க்க போட்டு ஜாக்கிரதை. அப்படி சொல்ற ராசா. என்ன இப்படி மிரட்டுகிறான் இந்த பாவி? அங்க யமனையே அசத்திட்டான். யமலோகத்துல விசாரணையை நிறுத்திட்டாங்க. என்ன தெரியும்? வாங்கடா விளக்கமாறுகளா. புள்ள சின்ன வயசுல இருந்தே பரட்சிக்காரன்டா. ஏண்டா கண்ணு சத்தியம், என் மகன் சுந்தரம் காண போனதுக்கு அப்புறம் நான் வச்சிருந்த நகைக்கு ஆசைப்பட்டு எனக்கு கொலை பண்ணானே அந்த பாவி தாண்டவன் புள்ள. அவனை 4 போட்டு நீங்க வரும்போது கூட்டிக்கிட்டு வந்திருக்க கூடாது. அவனை யாரு கூட்டிட்டு வர வேண்டாம், டைரக்டா அவன் இங்கதான் வருவான். இப்பதான் யமதர்மனுக்கே ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். எப்படியாவது கோல்மால் பண்ணி இந்த பசங்களை எல்லாம் ஒரே அமுத்திட்டேன்னா நான் பூலோகத்துக்கு கட்டிட்டு போயிடுவேன். கைதங்க ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வேலை செய்யணும். அப்புறம் யாருதான் வேலை செய்யறது? இவன் யாரு? மேஸ்திரி. நீங்க எல்லாம் இங்க ரொம்ப நாளா வேலை செய்யறீங்களா? கல்புகோரி காலமாக வேலை செய்கிறோம். அடே அப்பா, அப்படின்னா உங்களுக்கு ஓய்வே கிடையாதா? எங்களுக்கு சாப்பு கூட கிடையாது. ஆண்டவா, இது என்ன பேண்டட் லேபர்? அப்படின்னா 8 hour டியூட்டி, ஓவர் டைம், வீக்லி லீவ் எதுவுமே இல்லையா? அவங்களுடைய பட்டியல சித்திரகுப்த பக்கமா எழுதுறாரு. அவங்களை எக்கச்சக்கமா வந்துட்டு தான் இருக்கானுங்க. பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது, பிடிக்கிறது தண்டனை கொடுக்கிறது. பிடிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒத்துமை உண்டா? கோரிக்கை உண்டா? யூனியன் உண்டா? வேலை நிறுத்தம் உண்டா? வேலையை நிறுத்தினால் எவன் கேட்பாரே? எவன் கேட்பான்னு? ஐயா, எங்களை தான் பிடிச்சிட்டு வரீங்க. நாங்க பாவிகள், நரகலோகத்துக்கு வர்றோம். நீங்க வாழ்க்கை பூரா இங்கே இருக்கீங்களே, அப்படின்னா நீங்க எல்லாம் பர்மனன்ட் பாவிங்களா? ஆதி போகும்போது மட்டும் அமீரா மாதிரி வந்துருவானுங்க. ஏண்டா அண்ணன் கேக்குறாரு, இப்ப பதில் சொல்லுங்களேன்டா. சிவன் காலத்துல இருந்து அந்த சட்டம். சிவனையே கேள்வி கேட்ட நக்கீர பரம்பரை இது. ஒரே மேடைய
சொல்லுவான். அதை நிரூபிக்கிற மாதிரி இங்க எல்லாரும் கொம்போட இருக்கீங்க. காமரேஜ், இப்ப உங்களுக்கு முன்னால ஒரு பாயிண்ட வைக்கிறேன். நான் சொல்றது என்னன்னா, இந்திரன் என்ன மேல் ஜாதி, கிங்கரன் என்ன கீழ் ஜாதி. அவன் உண்டு கொழுத்து உல்லாசமாக இருக்க நீங்கள் உழைத்து உழைத்து பாடுபட வேண்டிய அவசியம் என்ன? என்ன 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 கவரேஜ். பாயிண்ட் நம்பர் 2, நான் சொல்றது என்னன்னா, தொழில உங்களுக்கு துரோகம் பண்ணி ஜாதியில உங்களை தாழ்த்தி ஜனங்களை பிடிக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்குமே வச்சிருக்காங்களே, நீ என்ன அடியாட்களா இல்லை அடிமைகளா இல்லை சொறி நாய்களா? ஆகவே காம்ரேட்ஸ், நான் சொல்றது என்னன்னா, நரகலோக தொழிலாளர்களாகிய உங்களுக்கு, அதாவது கிங்கரர்களுக்கு தனியாக ஒரு யூனியன் ஆரம்பிக்க வேண்டும். யூனியன் என்றால் கிங்கரர்கள் நல உரிமை சங்கம். நான் சொல்றது என்னன்னா, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போராடுவது, உங்கள் கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தால் உடனே ஸ்ட்ரைக் செய்வது, அதாவது வேலை நிறுத்தம் செய்வது. ஆகவே காம்ரேட்ஸ், நாம் கிங்கரர்கள் யூனியன் ஆரம்பிப்போம். காம்ரேட்ஸ், 8 மணி நேர வேலை, அதற்கு தகுந்த ஊதியம், சிக் லீவ், கேஷுவல் லீவ், யூசுவல் லீவ், இன்னும் நாம எதற்கெல்லாம் லீவு கேட்கிறோமோ வருஷம் பூரா நாம லீவு கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க கொடுக்கணும். இதற்கெல்லாம் யார் தலைமை வைப்பது? நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன்? இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக தான். எங்க சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி. மண்டுகங்களா மண்டுகங்களா, தலைவர் வாழ்கன்னு சொல்லுங்கடா. என்ன சொல்லுங்க, தலைவர் சத்தியமூர்த்தி, தலைவர் சத்தியமூர்த்தி. காம்ரேட், யூனியன் கண்டுவிட்டீர்கள். யமதர்மராஜனை எதிர்த்து போராட பொங்கி எழுங்கள், புரட்சி கீதம் பாடுங்கள். கொம்பு வச்சம் உண்டா? உங்களை இந்த பாட்டா பாட சொன்ன, புரட்சி கீதம் பாடுகிறான்னா இளவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களே. புரட்சி யமலோகத்தில் இன்றே போராட்டம், இங்கும் ஆரம்பமானது தொழிற்சங்கம். யமலோகத்தில் இன்றே போராட்டம், இங்கும் ஆரம்பமானது தொழிற்சங்கம். நரகலோகம் எனும் தொழிற்சாலை இனி ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக, புரட்சி ஓங்குக. அவசர சட்டம் இனிமேல் ரத்து, எங்கள் திட்டத்தில் அம்சங்கள் 10. அவசர சட்டம் இனிமேல் ரத்து, எங்கள் திட்டத்தில் அம்சங்கள் 10. மாசம் 3 முறை போனஸும் வேண்டும், வருஷத்தில் பாதி வேலை நிறுத்தம். நிறுத்தம் 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 நிறுத்தம். பூலோகம் எனும் புண்ணியலோகத்துக்கு, பூலோகம் எனும் புண்ணியலோகத்துக்கு இணையாம் நாமும் போர் செய்வோம். யமலோகத்து அண்ணாச்சி, எங்கள் கேள்வி என்னாச்சு? யமலோகத்து அண்ணாச்சி, எங்கள் கேள்வி என்ன? யமலோகத்தில் இன்றே போராட்டம், இங்கும் ஆரம்பமானது தொழிற்சங்கம். சித்திரகுப்தா, மகாபிரபு, என்ன கூக்குரல்? கூக்குரல் இல்லை, போர்க்குரல். போர்க்குரலா? என்ன எதிர்த்தா? மகாபிரபு, கிங்கர்கள் படை எழுந்துவிட்டது. கொம்பும் வீசையும் இது என்ன கோரம்? கிங்கரருக்கெல்லாம் இனி யூனிஃபாரம். கொம்பும் வீசையும் இது என்ன கோரம்? கிங்கரருக்கெல்லாம் இனி யூனிஃபாரம். 20 வயசினில் ஓட்டும் வேணும். ஜனநாயகம் என்று மலர்ந்தது இங்கே, ஜனநாயகம் என்று மலர்ந்தது இங்கே. வருஷம் ஒரு யமன் வர வேண்டும், யமலோகத்தில் இன்றே போராட்டம்.
இங்கு ஆரம்பமானது தொழிற்சங்கம். யமலோகத்தில் இன்றே போராட்டம், இங்கு ஆரம்பமானது தொழிற்சங்கம். நரகலோகமே தொழிற்சாலை, இனி ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. இருமை மாட்டு அண்ணாச்சி, தேர்தல் விஷயம் என்னாச்சு? இருமை மாட்டு அண்ணாச்சி, தேர்தல் விஷயம் என்னாச்சு? இருமை மாட்டு அண்ணாச்சி, எவனுக்கு எவன் வந்தாச்சு. நானும் நீயும் சமந்தா, எவனடா எவன்? பாதிகள் செங்காரகன், பூதகணபரி பாலகன், இந்த யமனிடமாவனுடைய மிரட்டல். எளியவர்களின் காவலன், ஏழைக்கு பரிபாலகன், பாட்டாளி மக்களின் நிரந்தர பிரதிநிதி, என்னிடமா உங்கள் உருட்டல். எதிர்த்தா பேசுகிறாய் நரமாமிச பிண்டனே, அதிவீர கோர பிரசண்ட, களம்பறையாவும் வெற்றி கண்ட, பராக்கிரம விக்கிரம துண்ட, அண்டம் நடுக்க வைக்கின்ற ஆயுதம் கொண்ட எவன்டா? பூலோக வியாதி இருமலை எங்கள் யமதர்மராஜனுக்கும் பரப்பி விட்டாய் அம்மானுடா. சீவடா, வென்டிலேஷன்ல இல்லாம கட்டணம் கட்டிருக்கீங்க, நீ வேற தொத்து வியாதி பக்கத்துல உட்கார்ந்துருக்க. அவருக்கு இருமல் வராம என்ன பண்ணும்? வேறதான் யமன் இது என்ன வில்லை? தொல்லை தீர்க்கும் வில்லை, விக்ஸ் மாத்தீரை. மாத்தீரை அது அச்சதை இல்லையா தலையில போட்டுக்கிறதுக்கு? விக்ஸ் மாத்திர வாயில போட்டுக்க. How is your condition? No irritation, but What? I need rest. Correct. உங்க இருமலுக்கு காரணமே வண்டா முண்டா குண்டான்னு புரியாத பாஷையில பேசுனீங்களே, அதான். நிறுத்து. இது எங்கள் தேவ பாஷை. மண்ணான் கட்டி புரியாம என்ன தேவ பாஷை வேண்டி இருக்கு? அழகா தமிழ்ல பேச வேண்டியதானே. நான் இப்ப மிக்ஸ் கொடுக்கறேன்னா உங்க யமதர்ம விக்கி விக்கி செத்து போயிருப்பாரு. நன்று சொன்னாய் மானுடா. எனக்கு ஒன்று கொடு. கைய நீட்டுவேன் நினைச்சேன். எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்க? மந்திரி. போதும் சிரிப்பு. நீ செய்த உதவி இருக்கட்டும். இதென்ன ஆர்ப்பாட்டம்? ஆர்ப்பாட்டம் அல்ல, மக்களின் குரல். சங்கம் கேட்ட சிங்களர்களின் போராட்டம். பாவம் செய்த ஜனங்களை தான் நரகத்தில் தள்ளுறீங்க. பாவம் இந்த அப்பாவி கொம்பு மரத்து ஜனங்களுக்கு ஏன் இப்படி அக்கிரமம் பண்றீங்க? அதை எடுத்து சொல்லத்தான் இந்த கண்டனம். கண்டனமா? என்னிடமா? அண்டம் நடுக்க வைக்கும் கதாயுதம் கொண்ட யமன். பிரதர் பிரதர், இப்படி சத்தம் போட்டு போட்டு என் பிரஷரை வரவழைச்சுக்கிறீங்க. சத்தியத்தை நான் சொல்றேன் கேளுங்க. சத்தியத்தை பத்தி என்னிடமே விளக்கமா? யமன்டா. ஐயா, நான் சொல்றதை கேளுங்க. எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதை யார் சொன்னா? நான் சொல்லவில்லை. சொல்ல மாட்டீங்களே பிரதர். காலங்காலமா உங்க கட்டளைக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பேரும் உழைக்கிறாங்களா இல்லையா? அது கடமை. இந்த மாதிரி கிழவங்கள்லாம் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு கிண்ணாரம் போடுறாங்களா? அது அது பதவி. அப்படின்னா உழைக்கிறதுக்கு சில பேரு, உல்லாசமா இருக்கிறதுக்கு சில பேரா? Don't you think, brother யமன், உங்க ஆட்சியில அக்கிரமம் நடக்குதா இல்லையா? நான் யமன்டா. ஆமாண்டா. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்கணும். ஒரு மனுஷன் பிரின்ஸா இருந்தாலும் சரி, பாப்பரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சின்ன மனுஷனா இருந்தாலும் சரி, யமனுடைய கண்களுக்கு எல்லாம் ஒண்ணுதானே? You are correct. அப்படி இருக்கும்போது உங்க சொந்த பீப்புள் கிட்ட ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? No partiality. யமன் தர்மத்தை காக்க வேண்டும், கிங்கரர்கள் அதற்காக பாடுபட வேண்டும். அதுதான் நீதி சாஸ்திரம். என்ன பெரிய நீதி? என்ன? டேக் யுவர் பொசிஷன். உங்களை மாதிரியே ஒரு தேவன் தான் இந்த இந்திரப்பைய மறுக்கவில்லை. அப்புறம் என்ன அவனுக்கு விட்டு குட்டிகளோட கேம்பர வேண்டி இருக்கு? நீங்க இந்த தடி பசங்களை சுத்தி வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்துக்கிட்டு ஆயுசு பூரா ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களே. பாவம், உங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு நைட் கிளப்புக்காவது போக வேணாம்? அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் ஆவது நீங்க பார்க்க வேண்டாம்? நாரமே, எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த உலகத்துல நான் பார்த்த வரைக்கும் நீங்க ஒருத்தர் தான் கடுமையான உழைப்பாள். அட இந்த வருணன் எடுத்துக்கங்க. மழை ஒழுங்கா பெய்யணுமா இல்லையா? அட மழை பெய்யும் போது ராமநாதபுரம் பக்கம் பெய்யக்கூடாது. பெய்யக்கூடாத இடத்த பெய்யறான், வெள்ளத்தை உண்டாக்கிறான், திடீர்னு போயிடுறான். இந்த வாயு எடுத்துக்கங்க. சீசனல் காட். நமக்கு என்ன பிரயோஜனம்? எப்பவோ வந்து காத்த புஷ்ன்னு விடுறான். மக்களுக்கு தேவையா இருக்கும் போது விடுறதில்ல. மக்கள் தான் விட்டுக்கணும் போல இருக்கு.
இந்த அக்னி இருக்கக்கூடாத இடத்துல எல்லாம் இருக்கிற ஐயா. ஐயா பீடியில இருக்க ஐயா. அவன் பாட்டு ஏழைங்க குடிசைக்குள்ள பூந்து நெருப்பு வைக்கிறான், ஓடிடுறான். இந்த குபேரன் இருக்கான குபேரன், அவன் என்ன தெரியுமா செய்யறானா, இவங்களுக்கெல்லாம் வட்டிக்கு கடன் கொடுக்கறானா, பிளாக் மணி வர வச்சிருக்கிறானா. ஒவ்வொரு தேவதையும் ரிஷபத்து மேல போகுது, வெள்ள ஆனை மேல போகுது, அன்ன பட்சி மேல போகுது. நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த வாகனமாவது ஒழுங்கா கொடுத்திருக்கானா? தொத்த எருமை. பாத்தீங்களா, சவுண்டே சரியில்லை. நீங்க ஒருத்தர் தான் சார் உழைப்பாளி. 24 hours வாழ்க்கை பூரா ஏன் உழையோ உழைன்னு உழைக்கிறீங்க இந்த கிளாஸ். என்னை குழப்பாதே, யமனே உனக்கு விளக்குகிறேன். பிரம்மன் எனக்கு கொடுத்த பதவி இது. அதுலதான் இருக்கு பாயிண்டே. எங்க தலைவிதி அடிக்கடி மாத்தி எழுதுற மாதிரி தட் பிளடி பிரம்மன் உங்களை ஏமாத்திருக்கான். பிரம்மனை பற்றி பேசாதே. சதுர்முகன் சிறந்தவர், உயர்ந்தவர், என்னை புரிந்தவர். பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த குழி வெட்டுறான், அடுத்தவனுக்கு கொடி தூக்குறான். அடுத்தாப்புல உங்க யமன் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பான் போல இருக்கு. சித்திரகுப்தா, சேம் சைடே கோலா. டெஃபினெட்லி நாட் மை லார்ட். இருந்தாலும் நரன் தேவர்களை பற்றி சொன்ன பாயிண்ட் எனக்கு மிகவும் பிடித்தது. வயசான அரசியல்வாதிகளுக்கு எப்பவும் பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசை. அது உங்க ஊர்ல மட்டும் இல்ல, எங்க ஊர்லயும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் கிங்கரர்களும் இவ்வளவு நாள் பாடுபடுறீங்க, தேவர்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாங்களா? ஆகையினால் மை டியர் காம்ரேட், யமலோகத்தை பூட்டுங்க, பூலோகத்துக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு உபரம் புரியும். டேக் லாங் ஹாலிடே அண்ட் கம் டு பூலோகம். ஐசே, நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். நரனே, நிலைமை தெரிய வைத்தாய், கொடுமை உணர வைத்தாய், என்னை புரிய வைத்தாய், நிமிர வைத்தாய். மாங்காம் மடையடா, வாழ்க சொல்லுடா. யம தர்மராஜன் யமன் லாக் அவுட் ஆயிடுச்சே, நான் ஏன் இங்க இருக்கணும்? ஆமா, நீ எதற்காக இங்கு இருக்க வேண்டும்? ஷாலை கோ டு பூலோகம். ஓ, ஆனால் ஒன்று, நாங்கள் கூப்பிடும் போது திருப்பி வந்து விட வேண்டும். ஷூர். மிஸ்டர் குப்தா, இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு. இழுத்து மூடரா கேட்டு வாசப்படியே. பூட்டுங்கள் பூட்டை, மாட்டுங்கள் போர்வை. அம்மா அம்மா அம்மா, இருங்க இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஈ எறும்புல இருந்து என் ரத்தத்தை குடிக்கிற மூட்டை பூச்சி வரைக்கும் நான் இறக்கம் காட்டுறவனாச்சு. சத்திய விஷயத்துல என் பேர்ல ஏன் சார் சந்தேகப்படுறீங்க? உங்க பேர்ல தர சார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அக்கிரமம், எனக்கு சப்போர்ட் குறைஞ்சு போச்சு, அதனால ரிப்போர்ட் எல்லாம் வருது. இன்ஸ்பெக்டர் சார், சத்திய நான் பெறாத புள்ள, அவருக்கு நாடு தேதி எல்லாம் குறிச்சு வச்சுட்டேன். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் காணாம போறதுல இருந்து நோ ஃபுட்டு, நோ ஸ்லீப், நோ தண்ணி. ஹலோ. எஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் தாண்டவம், துப்பறி நாய் வருது. ஆமா, நிச்சயமா குற்றவாளி கிடைச்சிருவான். பயப்படாம நீங்க போங்க. சார் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியலையே. எனக்கு கூட சார். நாயா? நாய் சார் நான் கூப்பிடும். இங்க வேலை போய் பாரு.
சார் தானே தாண்டவம் புள்ள? இப்ப தாண்டவன் தான். நீங்க யாரு? சுந்தரம். சத்தியமா? சுந்தரம் வீரப்பா. வீரப்பா பாண்டியபுரம் அகிலாண்டத்தம்மாவோட மகன் சுந்தரம். எங்க அம்மா பல வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுக்கு தானே வந்தாங்க. வந்தவங்க திரும்பியே வரலீங்க. எந்த பாவியும் அவங்கள வர விடாம பண்ணிட்டாங்க. அப்ப நான் சின்ன பிள்ளைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. கொன்னவன் யார் ஒண்ணும் தெரியலைங்க. வருத்தப்படாது வருத்தப்படாது. போனவ திரும்பி வர போறா. ஆமா, நீ சத்தியம் தானே? சொல்றாங்க. அவன் ஏன் சத்தியம் சத்தியம் இருக்கீங்க? அந்த மாதிரி யாராவது இங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்க? அவன் எங்க வர போறான்? ஆமா, நீ என்ன வேலையா இங்க வந்த? உங்ககிட்ட வேலை செய்யலான்னு தான் வந்தேன். கொடுக்காமையா செய்வியா? கொடுத்து பாருங்க எப்படி செய்யறேன்னு. இது பெரிய இடமாச்சு, எவ்வளவோ வேலை இருக்கும். இந்த வெட்டுறது, குத்துறது, புதைக்கிறது. நீ என்ன வேலை நல்லா செய்வ? எல்லா வேலையும் நல்லா செய்வேனுங்க. குறிப்பா கணக்கு நல்லா எழுதுவேன். கொடுத்த இடத்துல வட்டி முதலுமா சேர்ந்து புடுங்கிடுவேனுங்க. பலே 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 வேலை கொடுக்கறேன். உங்க அம்மாவுக்காவது நான் கொடுத்து ஆகணுமே. நீங்க நினைச்சு பாக்குறீங்க. பாசம் தான். பக்கத்து வீடு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு காலையில அங்க போ. பார்வதி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க. உன்னை பார்த்த உடனே அப்பா மகனே சத்தியம் வந்துட்டியாடான்னு கட்டி பிடிச்சு அழுவாங்க. ஏங்க அந்த அம்மாவுக்கு பைத்தியமா? எனக்கு தான் பைத்தியம். அவங்க கட்டி பிடிச்சு அழுத உடனே நீ அவங்கள கட்டி பிடிச்சு அம்மான்னு அழுவணும். என்னங்க இது? அம்மாவை அம்மான்னு கட்டி பிடிச்சு அழுகிறது ஒரு உத்தியோகங்களா? சொல்றத கேளு. அழுது முடிஞ்ச உடனே அசதியா இருக்குன்னு போய் படுத்து தூங்கு. அப்புறம் நடு ராத்திரியில எந்திரிச்சு என் தோட்டத்து பங்களாவில வந்து என்ன பாரு. உங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுவறதுக்கா? அட நீ ஒண்ணு. அதுக்கப்புறம் அங்க நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி தர்றேன். என்னங்க இது? வேலை கேட்டா வேஷம் போட சொல்றீங்களே, இது என்ன நாடகம்? ஐயோ, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஐயோ, என்ன கை நிறைய பச்சை நோட்டை நிட்டுறீங்க? பயங்கரமான காரியமா இருக்கும் போல இருக்க. ஐயா வேண்டாங்க. பயப்படாத பயப்படாத. கை நிறைய மாசம் மாசம் பணம் தர வந்து என்னங்க? அந்தரத்துல நின்னவனை காப்பாத்தினியே சுந்தரம். சத்தியமா நீ போனீன்னா அந்த அம்மா உன்னை சத்தியமா நம்பிடுவான். என்னடா ஸ்நேகிதங்க நீங்க? என் மகன் போய் 4 நாளாச்சே, ஒரு தகவலும் தெரியல அவன் எங்க இருக்கான்னு. என் மனசு பதறிக்கிட்டு இருக்கு. நீங்க போய் தேடுவீங்களா? இப்படி நிக்கிறீங்களே. அம்மா, ராஜா, என் கண்ணே, எங்கடா போயிருந்த 4 நாளா? அம்மா, மதுரைக்கு போனா வழியில மேலூர்ல இறங்கிட்டேன். மேலூர்ல என்னப்பா விவகாரம்? விவகாரமே மேலூர்ல தான். அங்க உள்ளவங்க என்ன அங்கேயே வச்சுக்கலான்னு பார்த்தாங்க. எங்க அம்மா அழுவாங்கடா பாவிகளா விடுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். எனக்கு ஒரு தந்தி கொடுத்திருந்தா நானே அங்க வந்திருப்பேனேப்பா. நீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம். சோறு வாப்பா. வாங்கடா பர்மனன்ட் விருந்தாளிகளா. என்ன இது? யாருமே நம்மை கவனிக்கவில்லை. அதுதானே இவ்வளவு பெரிய கம்பீர உருவம். தர்மராஜா, நமோ நமः பிரம்மதேவா. நமோ நமக. ஏதோ யமலோகத்தில் குழப்பமாம், புரட்சியாம். ஆம், ஒரு நரன் யமலோகத்திற்கு வந்து எங்களை குழப்பி விட்டான். அவன் பிரம்மலோகம் செல்லவில்லை போல இருக்கிறது. என்னது? விதியை எழுதியது பிரம்மாதானே, எழுதியபடிதானே நாங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களை மிரட்டுகிறான், உருட்டுகிறான். அப்படியா? எனவே புதிய சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் பூலோக பயணத்தில் இருக்கிறோம். நியாயம். ஆனால் மனிதனை சந்திக்க மாய உருவம் கூடாது. தேவரூபத்தோடு பூலோகத்திற்கு செல்லுங்கள். தேவையான பொழுது மாற்றிக் கொள்ளுங்கள். நமோ நமः. அதாஸ்து. இடுப்பு வலிக்கிறது. பூலோகத்துக்கு வந்துட்டோம் இல்ல, மானிடர்கள் படும் அவஸ்தையை அவர்கள் அனுபவிப்பது போல் நாமும் அனுபவிக்க வேண்டும். இது எந்த புனிதமான இடம்? தெரியவில்லையே. ஐயோ, தேவர்கள் இங்கே இருக்க கூடாது. ஓடுவோம்.
இந்த புகை வண்டி ரதங்கள் எல்லாம் எங்கே போகின்றன? பசியை எதிர்த்து போராட போகிறார்கள். ஏய், பகல் வேஷம் போட்டுட்டு தெருவில் என்ன கலாட்டம்? யமண்டா! யாரா இருந்தா என்ன போங்கயா? அட போங்கயா. யார் இந்த நாரி? பூலோக ரம்பை. ஏன் அறையும் குறையுமாக இருக்கிறாள்? மக்கள் விரும்புகிறார்களே. ஏன் மேலே தொங்குகிறாள்? மக்கள் அவளிடம் தொங்குகிறார்களே. உடனே அனுப்பி வை. யாரிடம்? தேவலோகத்திற்கு. அச்சு அச்சு அச்சு. என்னது? நாம் அழைத்து செல்வோம். சீ, யமண்டா! காட்டு பசங்க வேஷம் போட்டுக்கிட்டு காருக்கு குறுக்க என்னையா ஆட்டம்? எவ்வளவு போகணுமா? நாங்கள் அங்கிருந்து தான் வருகிறோம். நீ அங்கே வர வேண்டுமா? ஏன் உன் நைனா ஊடா? ஓ, யமண்டா! என்ன யமண்டா? கார மேல ஏத்துனா நான் உங்களுக்கு யம. போடா. சித்திரகுப்தா, ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் பகல் வேஷம் என்று சொல்கிறார்கள்? பகல் வேஷம் போடுறவன் இந்த நாட்டுல ரொம்ப பேர் இருக்கா போல இருக்கு. ஏன் நம்மை பார்த்து எல்லோரும் வெறுக்கிறார்கள்? அவர்கள் உயிரை நாம் எடுக்கிறோம், நமது உயிரை அவர்கள் எடுக்க பார்க்கிறார்கள். சித்திரகுப்தா, பிரபு, இதென்ன நதி? தமிழ்நாட்டில் இருக்கின்ற புண்ணிய நதிகளில் இதுவும் ஒன்று. பெயர் கூவம். நல்ல மனம். என்ன இது? பெண்கள் இடித்து விட்டு செல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன, ஏதோ இருக்கிறது எடுத்து விட்டு செல்கிறார்கள். பெண்கள் ஆண்களை இடிப்பது பாவம் அல்லவா? உங்களுக்கு பாவம், எனக்கு புண்ணியம். யமண்டா! சித்திரகுப்தா, பிரபு, வயிற்றுக்குள் ஏதோ கிள்ளுகிறதே. உங்களுக்கு கிள்ளுகிறது, என் வயிற்றுக்குள் கிள்ளோ கிள்ளோ என்று கிள்ளுகிறது. இதற்கு பெயர்தான் பசி என்று பெயரோ? உணவு வேண்டுமே. அதோ பார்த்தீர்களா? அன்னச்சத்திரம் யாரோ புண்ணியவான் கட்டி வைத்திருக்கிறான். வாருங்கள் அங்கே செல்லுவோம். சாப்பிடுறீங்களா? என்ன சார் வேணும்? ஏன்பா இப்படி எரிஞ்சு விடுற? பொறுமையா பேச. யமண்டா! அவனைத்தான் கேட்கணும். என்ன? எனக்கு ஒரே ஒரு மாமன், அவர் சொத்து பூராக்கு நான் தான் வாரிசு. முந்தானத்து மண்டே போட்டு நினைச்சேன். பாடியும் கட்டியாச்சு. காலக்கிழமை மட்டும் பட்டு வந்து உட்காந்துட்டாரு. இந்த என்ன ஊரை சுத்துறாரா இல்ல வேலை பாக்குறாரா? அத அவர்கிட்ட கேளு. இல்ல சார். சரி. பிரபு, நாம் இங்கிருந்தால் அடையாளம் கண்டுக் கொள்ளுவார்கள் போல இருக்கிறது. போய்விடலாம். முடியா? யார் முடி? எங்கேயோ பிட்டு முடி. அன்னதாசா சுகீபவா. அவர் சாப்பிட்டு காசு கொடுக்க போறாரு சார். போய் போய் போடுறா. என்ன பேசுறாங்க? என்ன சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போறீங்க? இது அன்னச்சத்திரம் அல்லவா? ஆமா, மண்ணாங்கட்டி. இது வியாபார ஹோட்டல். சாப்பிட்டா காசு கொடுத்து தான் ஆகணும். உணவுக்கு காசா? ஐயோ! பிரபு, எனக்கு ஒரு யோசனை. என்னோடு வாருங்கள். காசு எங்களோடு வா, காசு தருகிறோம். அரே கே, இது என்ன? இது கதாயுதம். இதை புடி. கணக்கப்பிள்ளை தூக்கு தூக்கு தூக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அவமானம் தான். ₹1,00,000 கொடு. பித்தாக்கி பணம் தரானே இல்லை. யமண்டா! சொக்க தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம். எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம். என்ன கசமுசா அங்கே? ஒண்ணு இல்லை சேட்டு, இதுக்கு மேலே 50,000 தர்றான். ₹1,00,000 கொடுத்தால் கொடு, இல்லை என்றால் கதையை திருப்பி கொடு. சேட்டு லட்சம் தர்றான் தர்றான். ஐயா, கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் என்றால்? கூல் ட்ரிங்க்ஸ் என்றால் கூல் ட்ரிங்க்ஸே. அரே, ₹1,00,000 இருக்குதோ? நம்ம வட்டியை எடுத்துக்கிட்டான். கொஞ்சம் இரு. ஐயா, ஐயா, சாப்பாட்டு பணம்.
பிரபு, உங்களால் கதை இல்லாமல் இருக்க முடியாதோ? அதற்கு நான் ஒரு வழி செய்கிறேன், வாருங்கள். என்ன சார் ஷூட்டிங்? ஜெகன் மோகினியா மாயா மோகினியா? வீட்டுல சரி ஏற்படுமா? ஜமல்டா. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. ஜமல்டா. சித்திரகுப்தா. பிரபு, என்ன இந்த நரர்கள் நம்மை கேவலப்படுத்துகிறார்கள்? நமது ஆடை ஆபரணங்கள் அப்படி இருக்கிறது. இதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன், வாருங்கள். என்ன? வாருங்கள். என்ன பிரபு, காலில் அடிந்த பிறகும் மாடு காலை கடிக்கிறது. புது செருப்பும் புது மனைவியும் கடிக்கத்தான் செய்வார்கள். பிரபு, இப்படி செய்தால் என்ன? எப்படி? இந்த வாகனத்தை விலைக்கு வாங்கி அதில் சவாரி செய்தால்? வாகனமா? இந்த வாகனம் வேகமாக செல்லுமா? வேகமாக செல்லும். நமது எருமை வாகனத்தை விடவா? 500 எருமைகளுக்கு சமம். இது என்ன? சாரதி, என் பேர் ராஜனுங்க. ராஜாவோ மந்திரியோ திறந்து விடு. இப்படி வந்து விடு. நன்றாக படுத்து பத்திரமாக கதவை மூடிக்கொள்ளலாம். ஐயோ பிரபு, இது சாமான் வைக்கும் இடம். சாமான் வைப்பதற்கு இவ்வளவு பெரிய இடமா? எங்கே அமர்வது? உங்கள் சிம்மாசனம் இங்கே இருக்கிறது, வாருங்கள். பாவி மனிதன் இறந்தவுடன் நேராக நரகத்திற்கு போக வேண்டும் என்று பயந்துதான் பூலோகத்திலே இப்படி சொர்க்கத்தை அனுபவித்து விடுகிறான். வாங்க வேண்டிய வாகனம். நாரிமணி, தங்குவதற்கு வசதியான இடம் வேண்டும். விசாலமான அறையாக இருக்க வேண்டும். இதுல பேர் எழுதுங்க. ஐயோ, பரதேசி. இந்தாங்க சாவி. சாவித்திரிடி, சாவித்திரிடி, என்ன ஊழுன்னு பேசாம இருக்க? 4 நாளா ஒரே வீட்ல இருந்தும் உங்களை பார்க்க முடியல, பேச முடியல. நான் வேண்டாத தெய்வம் இல்ல, கேட்காத ஆள் இல்ல, சாப்பிடாத வேலை இல்ல, தூங்காத நாள் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு கவனிச்சிங்களா? அப்பா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றாரு. உங்க அப்பா எங்க இறங்குறாரு? நான் அவரை இறக்கிட்டே வர்றேன். உங்க அப்பனை இடிச்சுக்கிட்டே இருந்தாதான் வழிக்கு வருவான். ஓய், மலை 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 மலை. மழை விழுந்தது காட்டிலே, ஐரம்மா ஐரம்மா. கனி கனிந்தது வீட்டிலே, ஐரம்மா ஐரம்மா. மழை விழுந்தது காட்டிலே, ஐராமா ஐராமா. கனி கனிந்தது வீட்டிலே, ஐராமா ஐராமா. கண்ணு ரெண்டும் இப்போது ஊர்கோலம், காலம் பார்த்து உன்னோடு கல்யாணம். காமதேவன் சொன்ன கதை ஏராளம். மழை விழுந்தது காட்டிலே, ஐராமா ஐராமா. கனி கனிந்தது வீட்டிலே, ஐராமா ஐராமா.
கூத்தாட சேலை தொட்டு கூத்தாட தென்னந்தோப்பு காத்தாட சேலை தொட்டு கூத்தாட பெருமூச்சு இப்போ உருவாச்சு பெருமூச்சு இப்போ உருவாச்சு சுகம் சுகம் வழங்குது நிதம் மழை விழுந்தது காட்டிலே ஐராமா ஐராமா கனி கனிந்தது வீட்டிலே ஐராமா ஐராமா மாடி வீட்டு பூந்தோட்டம் மங்கை நெஞ்சில் கொண்டாட்டம் மாடி வீட்டு பூந்தோட்டம் மங்கை நெஞ்சில் கொண்டாட்டம் முதல் பாட்டு ஒரு அடிப்பாட்டு முதல் பாட்டு ஒரு அடிப்பாட்டு பதா பதா புரிந்தது ஸ்வரம் 20 ஆண்டில் முதல் பாட்டு 60 ஆண்டில் மறுபாட்டு 20 ஆண்டில் முதல் பாட்டு 60 ஆண்டில் மறுபாட்டு ஸ்வரம் போட்டு தாளலயம் கூட்டு ஸ்வரம் போட்டு தாளலயம் கூட்டு சரி சரி முதல் 2 வரி மழை விழுந்தது காட்டிலே ஐரமா ஐரமா கனி கனிந்தது வீட்டிலே ஐராமா ஐராமா கண்ணு ரெண்டும் இப்போது ஊர்கோலம் காலம் பார்த்து உன்னோடு கல்யாணம் காமதேவன் சொன்ன கதை ஏராளம் மழை விழுந்தது காட்டிலே ஐராமா ஐராமா கனி கனிந்தது வீட்டிலே ஐராமா ஐராமா நீ ஒரு மனுஷனா இல்லாதவன் வேலையை கொடுத்தா கல்லாவுல கை வைக்கிறிய உனக்கு ஏத்தந்தான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துனியா ஏயா எதுக்கு எடுத்தாலும் ராஜபாளையம் மாதிரி விழுகுற நான் இப்ப என்ன வார்த்தையை காப்பாத்துறேன் என்ன காப்பாத்தலையா என் மகளை கட்டி புடிச்சு உனக்கு என்ன காதல் பாட்டு வேண்டி இருக்குன்னு பாத்தியா பார்க்காம அசிங்கய்யா எது அசிங்க நீதான் நான் தான் கேக்குறேன் ஒரு மக காதல் பண்ணும்போது எந்த அப்பனாவது ஒளிஞ்சிருக்கு பாப்பானா மக்கள் பார்க்கணுன்றியா மக்கள் பாக்குறதுக்காக தான் ஆடல் பாடல் ஊடல்லாம் ஏயா நீ ஆம்பளை தானே நான் தான் கேக்குறேன் ஒரு வாலிப மேல ஒரு வாலிபி அடிக்கடி வந்து ஒராசனா நான் என்ன கல்லா சிலையா இதுங்குது இல்ல எதுங்கண்ணா டூயட் பாடுறதா வேற என்ன ஒப்பாரி வைக்கிறது அட பாவி என் பொண்ணு கல்யாணம் ஆகாதவன் உனக்கு தெரியுமில்ல கல்யாணம் ஆன பொண்ணு கூட டூயட் பாடினா புருஷங்கார முதுகுல மிருதங்கம் வாச்சிருவான் ஐயோ போய உன் கூட நமக்கு ஒத்து வராது இன்னைக்கே எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறேன் ஏதா என் பேரு சத்தியம் இல்லைங்கிற உண்மை என்னது அடிக்கடி பிளேட்ட மாத்திர பின்ன என்னையா சொந்த பேர்ல இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் என்னைக்கு நீ எனக்கு சத்தியம்னு பேர் வச்சியோ அன்னையில இருந்து போலீஸ்காரன் ஒரு பக்கம் அட்டாக் பண்றான் பொண்ணு ஒரு பக்கம் அட்டாக் பண்றா நீ ஒரு பக்கம் அட்டாக் பண்ற சே 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 ஒரே சமயத்துல நவரசமும் நம்மளால ஆக்ட் பண்ண முடியாதுப்பா நான் கழட்டிப்பேன் ஏதோ வாய் இருக்குன்னு பேசிட்ட எதுக்கு போய் எதை பேசுற சுந்தரம் வந்தா உனக்கு செலவுக்கு பணம் வச்சுக்க என்ன அது லஞ்சமா நான் என்ன கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் லஞ்சம் கொடுக்க ஒரு ஆசை ஏன் மேலையா எனக்கு பையன் இல்ல பாரு அதனால உன் பேர்ல ஒரு ஆசை எலும்புக்கு வாலாட்டுற எச்சக்கலர் நாய் இல்ல எதுக்கு எடுத்தாலும் நோட்டு எடுத்து பெரிய கொடை வள்ள